ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோ கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்டியான அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நியூவாக பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என் வீடியோவுக்கு லைக் கொடுங்க. நான் இந்த அவியல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்க காய்கறி பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், காராமணி, உருளைக்கிழங்கு, அப்புறம் சேப்பக்கிழங்கு, சேனை, அப்புறம் வாழைக்காய், அப்புறம் முருங்கைக்காய், இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காய் எல்லாத்தையுமே இது மாதிரி நீட்டமாக வெட்டி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இது கூட 2 சில்லி ஆட் பண்ணுறேன். சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒயிட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் நம்ம யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். பெருங்காயம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். ஒரு விசிலுக்கு மேலே வைக்காதீங்க. நீங்கள் ஓப்பன் பேனில் கூட குக் பண்ணலாம். நான் சீக்கிரம் குக் பண்ணணுன்றக்காக ஒரே ஒரு விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை இப்போ ஒரு விசில் ஆகிடுச்சு. நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் நான் ஒரு 200 கிராம்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ஹாஃப் தேங்காய் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 6 நம்பர் யூஸ் பண்ண போகிறேன். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இது மூணுத்தையுமே கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிடணும். கொஞ்சம் நைஸாக அரைச்சிடணும். அதே மாதிரி இதில் காரம் பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் காரம் தான். வேணும்னா உங்களுக்கு காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதை நான் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த வேக வச்ச காய்கறியை ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்கள் இது இந்த அளவுக்கு வெந்து இருக்கும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இது இந்த மாதிரி இருக்கும்போது கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ புளிப்புக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த அரைச்ச இந்த தேங்காய் இதை இதோட நான் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ தான் நான் சால்ட்டே ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், சால்ட் இப்போ தான் போடுறேன். ஃபஸ்ட்டு காய் வேக வைக்கும்போது நான் சால்ட் ஆட் பண்ணல. தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தண்ணி கண்டென்ட் இருக்கும். இதை கொஞ்சம் நம்ம கிரேவியாக திக்காக இருக்கிற மாதிரி நம்ம குக் பண்ணோம். இதை ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரும்போது கோகனட் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் ஹீட் பண்ணல. வெறுமா கோகனட் ஆயிலை அப்படியே 3 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த அவியலில் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தான் இந்த அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காக இந்த மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஒரு திக்காக ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், மெயினாக ரசத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த டிஷ் பார்த்திங்கன்னா கேரளா ஸ்பெஷல். ஆக்சுவலி அவங்களோட எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் இந்த டிஷ் கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் எல்லா வெஜிடபிள்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.